ஒவ்வொரு நாளும் உங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்ப வேகமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ரீசன்ட் ஸ்டடீஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுடைய டெஸ்டோஸ்டரோன் லெவல் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1% குறைஞ்சிக்கிட்டே போகுது. 30 வயசுக்கு அப்புறம்னா இந்த ப்ராசஸ் இன்னும் ரொம்ப வேகமாயிடுது. இது வெறும் பிளட் டெஸ்ட்ல பாக்குற ஏதோ ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. அதுக்கு மாறா இது ஒண்ணுதான் உங்களுடைய அடையாளத்தையே உருவாக்கக்கூடிய ஒரே ஹார்மோன். உங்களுடைய மசில் சைஸ், எலும்போட அடர்த்தி, ஷார்ப்பான முக அமைப்பு, தாடை அமைப்பு, கம்பீரமான குரல், ஏன் காலையில எந்திரிச்ச உடனே உங்களை ஓட வைக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கும் வெறி வரைக்கும் எல்லாமே இந்த டெஸ்டோஸ்டரோனை நம்பி தான் இருக்கு. டெஸ்டோஸ்டரோன் இல்லைன்னா நீங்க பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. ஏன்னா பாடியில இதனுடைய அளவு ரொம்ப கம்மியாச்சுன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வீக் ஆயிரும், கான்ஃபிடன்ஸே இருக்காது, உடம்புல ஃபேட் அதிகமாகும், இல்லைன்னா மசில் வளரவே வளராது. இதனுடைய மோசமான பகுதி என்ன தெரியுமா? நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ இல்ல பிஸியான ஸ்கெடியூலால தான் நடக்குதுன்னு. ஆனா உண்மையிலேயே நீங்க ஆழமா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுடைய உடம்பு உள்ளுக்குள்ள மெதுவா பலவீனமாகி அப்படியே உள்ள ஒண்ணு இல்லாத மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. இத பெஸ்ட் வழியில சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெஸ்டோஸ்டரோனை குறைக்கிற அந்த டெய்லி ஹேபிட்ஸை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை நீங்க கண்டிப்பா குறைச்சே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டெஸ்டோஸ்டரோன் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடிய சில சயின்ஸ் பேக்டு சிறந்த வழிகளையும் நான் சொல்றேன். அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி டெய்லி உங்களுடைய டெஸ்டோஸ்டரோனை அழிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஹேபிட்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதான் இதை நாம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது என்னன்னு பாத்திரலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இதுல நாம பார்க்க போற முதல் ஹேபிட் என்னன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு தேதியில பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க? அதிக நேரத்தை பெட்லயோ சோஃபாலையோ இல்ல சேர்லயோ அப்படியே கிடந்துகிட்டு போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறாங்க, கேமிங் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் எப்ப முடியுதுன்னே அவங்க உடம்புக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய பாடி இருக்குதுல்ல, அது ரொம்ப சிம்பிளான ஒரு மிஷின். நீங்க பிசிக்கலா எந்த வேலையும் செய்ய போறது இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சா அது என்ன டிசைட் பண்ணோம்னா அப்போ டெஸ்டோஸ்டரோனை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு முடிவெடுத்துரும். பயாலஜிக்கலா பார்த்தா டெஸ்டோஸ்டரோனோட வேலை என்னன்னா உடம்ப ஸ்ட்ராங் ஆகவும் லீன் ஆகவும் எப்பவும் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகவும் வச்சுக்கிறது தான். நீங்க ஒரு அசைவும் கொடுக்கலனா அப்புறம் உடம்புக்கு எப்படி சிக்னல் கிடைக்கும்? இன்னும் அதிகமா டெஸ்டோஸ்டரோன் வேணும்னு எப்படி அதுக்கு சிக்னல் கிடைக்கும்? நீங்க கவனிச்சிருக்கலாம், முன்னாடி காலத்து ஆம்பளைங்களோட கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிறவங்க அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகவோ பவர்ஃபுல்லாவோ தெரியறதே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல மக்கள் தங்களுடைய வேலைக்காக டெய்லி பல கிலோமீட்டர் நடப்பாங்க, கடின உழைப்ப போடுவாங்க, பை டிஃபால்ட்டாவே பிசிக்கலா ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லார்கிட்டயும் கார் இருக்கு, பைக் இருக்கு, டெலிவரி ஆப்ஸ் இருக்கு, கம்ஃபர்டபுளான சேர்ஸ், சோஃபாஸ், பெட்ஸ் இருக்குது. மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிருச்சு. அதோட சேர்த்து டெஸ்டோஸ்டரோனும் காலி. இது ரொம்ப சிம்பிள். டெய்லி மூவ் பண்ணுங்க. வெறும் ஜிம் மட்டும் கிடையாது, படிக்கட்டுல ஏறுங்க, சின்ன சின்ன வாக் போங்க, ஸ்டாண்டிங் டெஸ்க் யூஸ் பண்ணுங்க. எனக்கு இன்னும் பவரும் டெஸ்டோஸ்டரோனும் தேவைன்னு உங்க உடம்புக்கு டெய்லி ட்ரிகர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மூவ்மெண்ட் ஈக்குவல்ஸ் டெஸ்டோஸ்டரோன் சிக்னல். ரெண்டாவது ஹேபிட் என்னன்னா மாஸ்டர்பேஷன் அண்ட் பார்ன். இந்த டாபிக் கேட்கறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். இத பத்தி பேசுறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா கான்ஸ்டன்டா கிடைக்கிற டோபமைன் ஹிட்ஸ் உங்களுடைய மூளையில இருக்கிற ரிவார்ட் சிஸ்டத்தையே டேமேஜ் பண்ணிடுது. பான் பாக்குறாங்க, மாஸ்டர்பேஷன் பண்றாங்க அப்படின்னா ரிவார்ட் கிடைக்குதானே செய்யும். அந்த ரிவார்ட் தற்காலிகமானது. லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்காமலே இந்த சீப்பான டோபமைனை நீங்க எடுத்துக்கும் போது மூளை ஒரு லோ டிரைவ் ஸ்டேட்டுக்கு பழகிடுது. இதனால மோட்டிவேஷன் குறையுது. நிஜமான கோல்ஸ் நோக்கி ஓடுறத மூளை நிறுத்திடுது. மசில் பில்ட் பண்றதுக்கோ இல்ல லைஃப்ல எதையாவது சாதிக்கிறதுக்கோ உடம்பு புஷ் பண்றத லிட்டரலாவே கைவிட்டுருது. மாஸ்டர்பேஷன் பண்ணா டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகும் அப்படின்ற கட்டுக்கதைகளை எல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் கான்டெக்ஸ்ட விட்டு வெளியே எடுக்கப்பட்ட அரைகுறை டேட்டா. இதை டெய்லி பண்றவங்களோட லைஃபை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு, ஆம்பிஷன் எப்படி இருக்கு, ஜா லைன் எப்படி இருக்கு, பாடி எப்படி இருக்கு, நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஆன்சர் கிடைச்சிடும். அதனால இத கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு. இது வெறும் வில் பவர் மட்டும் கிடையாது, இதுக்கு எந்த ஷார்ட் கட்டும் கிடையாது. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவதா பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல தண்ணி குடிக்கிறது, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல சாப்பாட்டை வச்சு சூடா சாப்பிடுறது, இல்ல மைக்ரோவேவ் ஓவன்ல பிளாஸ்டிக்கோட சேர்த்து ஃபுட்டை ஹீட் பண்றது.
இதெல்லாம் பிபிஏ எக்ஸ்போஷரோட சோர்ஸ். இது ஒரு சைலண்ட் கில்லர். இது மளிகை கடையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. பிபிஏ அதாவது பிஸ்பெனால் ஏ அப்படின்ற கெமிக்கல் உடம்புக்குள்ள போய் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ரிசெப்டார்ஸை ட்ரிகர் பண்ணுது. இந்த கெமிக்கல்கள் உடம்புக்குள்ள ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதிக ஈஸ்ட்ரோஜன் இருந்தா அதுக்கு நேரடி அர்த்தம் கம்மியான டெஸ்டோஸ்டெரோன். அதனால இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் கிளாஸ் இல்லைன்னா ஸ்டீல் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணுங்க. அதுல வச்சு யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக்ல இருந்து தூரமா இருங்க. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பொதுவா பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுனால இந்த பிபிஏ கெமிக்கல் நம்மளுடைய பெண் ஹார்மோனை அதிகப்படுத்துது, அதாவது ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்துது. அதனால பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதை நிறுத்துங்க. 4வது ஹேபிட், ஜங்க் ஃபுட். டயட்டுக்கும் டெஸ்டாஸ்டரோனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆனது. ஆனா இது ரெண்டு தான் ஒன்னோட ஒன்னு பயங்கரமா கனெக்ட் ஆகிருக்குது. சர்க்கரை, ஆயில் ஃபுட், அப்புறம் ப்ராசஸ்டு கார்ப்ஸ், இந்த 3 விஷயங்களும் இன்சுலினை ஸ்பைக் பண்ணி உடம்புக்குள்ள கிரானிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. இந்த இன்ஃப்ளமேஷன் டெஸ்டாஸ்டரோன் ப்ரொடக்ஷனை நேரடியா சப்ரஸ் பண்ணிடுது, அதாவது முடக்குது. அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதால வர எக்ஸ்ட்ரா பாடி ஃபேட் ஒரு என்சைமை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் அரோமேட்டேஸ். இந்த என்சைம் டெஸ்டாஸ்டரோனை ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது எவ்வளவு அதிக கொழுப்பு இருக்கோ அவ்வளவு அதிக கன்வர்ஷன் நடக்கும். இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி வேலை செய்யும். அதனால ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா டெஸ்டோஸ்டெரோன் லெவலை குறைச்சிப்பீங்க. இப்போ இந்த சுழற்சியை உடைச்சே ஆகணும். அதனால இதை நேச்சுரல் வழியில பூஸ்ட் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுடைய எனர்ஜியை கூட்டுது, மசில் growthக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுடைய உண்மையான டிரைவையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால உங்களுடைய ஓவரால் ஹெல்த் வெறும் சில நாட்கள்லயே பெட்டராக ஆரம்பிச்சிடுது. இப்போ நாம அந்த 4 வழிகளை பத்தி தெரிஞ்சுப்போம். இது உங்க டெஸ்டோஸ்டெரோனை இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டெஸ்டாஸ்டரோனோட எதிரி. நீங்க கிரானிக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த கார்டிசாலும் டெஸ்டாஸ்டரோனும் ஒரே ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து தான் உருவாகுது. அதுதான் கொலஸ்ட்ரால். உடம்பு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அது தன்னுடைய ரிசோர்ஸை கார்டிசால் பக்கமா திருப்பி விட்டுடும், டெஸ்டாஸ்டரோன் பக்கம் அனுப்பாது. இது ஒரு பயாலஜிக்கல் பிரியாரிட்டி. முதல்ல உயிர் பிழைக்கணும், அதாவது சர்வைவ் ஆகணும். அப்புறம் தான் மத்ததெல்லாம், அதாவது த்ரைவ் பண்றது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுங்கிறது லிட்ரலா டெஸ்டாஸ்டரோனை சேவ் பண்ற மாதிரி. அதே மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கிறது, டெய்லி வாக் போறது, மெடிடேஷன், டீப் பிரீத்திங், இதெல்லாம் கார்டிசாலை குறைக்கும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு சாலிடான ஜிம் ஒர்க் அவுட் கார்டிசாலை 40% வரைக்கும் குறைக்குமா. செகண்ட் ஒன், ஸ்பிரிண்ட்ஸ். ஜிம்முக்கு போறது நல்லதுதான், வெயிட்ஸ் தூக்குறதும் டெஸ்டாஸ்டரோனுக்கு நல்லதுன்னு ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா அதோட மட்டும் நின்றாதீங்க. ஸ்பிரிண்டிங்கும் ஷார்ட் எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸசைஸ்களும் ஒரு வேற லெவல் டெஸ்டாஸ்டரோனை ஸ்பைக் கொடுக்கும். இது ஸ்டெடியான கார்டியோவால எப்பவும் கிடைக்காது. ஜாக்கிங் பண்றவங்களை பாருங்க, அவங்க அநேகமா ஃபிளாட்டா, சப்பியா இல்லைன்னா ஸ்கின்னி ஃபேட்டா இருப்பாங்க. அதே ஸ்பிரிண்டிங் பண்றவங்களை பாருங்க, மஸ்குலரா, லீனா, ஃபிட்டா, நல்ல டிஃபைன்டா இருப்பாங்க. இது ஜெனட்டிக்ஸ் கிடையாது, ஹார்மோனல் ரெஸ்பான்ஸ். புரோட்டோகால் ரொம்ப சிம்பிள் தான். 30 செகண்ட்ஸ் ஃபுல் பவர்ல ஓடுங்க. லிட்டரலா உங்களால எவ்வளவு வேகம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுங்க. முழு எனர்ஜியும் போட்டு ஓடுங்க. அப்புறம் 2 நிமிஷம் வாக் இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க. இது ஒரு செட். இந்த மாதிரி நீங்க 3 செட்ஸ் பண்ணணும். இந்த 10 நிமிட ஒர்க் அவுட் ஒரு ஆவரேஜ் ஜிம் செஷனை விட அதிகமா டெஸ்டாஸ்டரோனை ஸ்பைக் பண்ணும். ஹில் ஸ்பிரிண்ட்ஸ் பண்ண முடிஞ்சா இன்னும் பெட்டர், அதாவது மேடான பகுதிகளில் ஓடுறது. ஜம்ப் ஸ்குவாட்ஸ், இன்டர்வல் ரன்னிங், இதெல்லாம் டெஸ்டாஸ்டரோனை பூஸ்ட் பண்ண பெஸ்டான வழியா இருக்கும். பாயிண்ட் என்னன்னா இன்டென்சிட்டி தான் ரொம்ப முக்கியம், டியூரேஷன் கிடையாது. தேர்ட் ஒன், 3 பில்லர்ஸ். டெஸ்டாஸ்டரோனை கூட்டுறதுக்கு உடம்புக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. அந்த மெட்டீரியல் 3 நியூட்ரிஷன்ல இருந்து கிடைக்குது. ஜிங்க், மெக்னீசியம் மற்றும் விட்டமின் டி. ஜிங்க் அப்படிங்கிறது டெஸ்டாஸ்டரோன் சிந்தசைஸ்க்கு நேரடியா தேவைப்படுற ஒரு மினரல். இதுக்காக முட்டை சாப்பிடுங்க, ரெட் மீட் எடுங்க, இல்லைன்னா வெஜ் ஆப்ஷன்ஸும் எடுக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பதிலா பம்கின் விதைகளை எடுங்க. ஏன்னா இந்தியன் டயட்ல ஜிங்க் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா இருக்கு. ஒருவேளை இது கம்மியா இருந்தா டெஸ்டாஸ்டரோன் எப்பவும் ஆப்டிமல் லெவல்ல இருக்காது. மெக்னீசியமும் டெஸ்டாஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணுது. SHBG, அதாவது செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபினை குறைக்கிறது மூலமா இது பேசிக்கா டெஸ்டாஸ்டரோனை பைண்ட் பண்ணி அதை உடம்புக்கு கிடைக்காம பண்ணிடும். மெக்னீசியத்தோட சோர்ஸ் என்னன்னா நட்ஸ், பம்கின் சீட்ஸ், அப்புறம் 90% கோகோ இருக்கிற டார்க் சாக்லேட். எஸ், டார்க் சாக்லேட் தான்.
டார்க் சாக்லேட் ஒரு டெஸ்டாஸ்டிரோன் ஃப்ரெண்ட்லி ஃபுட் தான். விட்டமின் டி டெக்னிக்கலா ஒரு ஹார்மோன் தான், விட்டமின் கிடையாது. இது டெஸ்டாஸ்டிரோன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலானது. இதோடைய பெஸ்டாகவும் சீப்பான சோர்ஸ் எதுன்னா சூரிய ஒளி தான். காலையில 15 இருந்து 20 நிமிஷம் டைரக்ட் சன்லைட்ல நில்லுங்க. சன்ஸ்கிரீன் போடாம நில்லுங்க. ஏன்னா சன்ஸ்கிரீன் விட்டமின் டி அப்சர்ப்ஷனை பிளாக் பண்ணிடும். சன்லைட் கிடைக்காத பட்சத்துல சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுக்கலாம். ஆனா நேச்சுரல் சோர்ஸ் தான் எப்பவுமே பெட்டர். 4. Purpose is mandatory. இதை கேட்க பிலாசபிக்கலா தோணலாம், ஆனா இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கிளியரான கோல் இல்லைன்னா, எந்த ஒரு மிஷனோ லட்சியமோ இல்லைன்னா, லைஃப் ஒரு போர் அடிக்கிற லூப் மாதிரி மாறிடும். இதுதான் மோனோட்டோனஸ் லூப்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபியூச்சர் நினைச்சு ஆங்ஸியஸா இருப்பீங்க, ஆனா உருப்படியா எதுவும் செய்ய மாட்டீங்க. இது ஒரு கிரானிக் லோ லெவல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இது டெஸ்டாஸ்டிரோனை டெய்லி சைலண்டா கொன்னுடும். ஆனா நீங்க ஒரு கோலோட காலையில எந்திரிக்கும் போது கரியர் பில்ட் பண்றதோ, ஃபிட்னஸ் கோலை ஹிட் பண்றதோ, இல்ல எதையாவது கிரியேட் பண்றதோ, அப்போ பாடி ஒரு டிஃபரண்ட் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். டோபமைன், டெஸ்டாஸ்டிரோன் ரெண்டுமே அதிகமாகும். அந்த டிரைவ் நேச்சுரலாவே வரும். இது ஒரு எவால்யூஷனரியான விஷயம். ஒரு மிஷன்ல இருக்கிற ஆணுக்கு பாடி தன்னுடைய ரிசோர்ஸை அள்ளி தரும். அதனால ஒரு சேலஞ்சை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ல சூஸ் பண்ணுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அதை சீரியஸா கத்துக்கோங்க. கோடிங், வீடியோ எடிட்டிங், காப்பி ரைட்டிங், ஏஐ எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு டைரக்ஷனை எடுத்து அதுல டிராவல் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க உங்களுடைய எனர்ஜி, கான்ஃபிடன்ஸ், பாடி எல்லாமே எப்படி ஒன்னா ஷிஃப்ட் ஆகுதுன்னு. நீங்க ஒரு மோட்டிவேஷன் இல்லாத சோம்பேறியான பையனா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஹை டெஸ்டாஸ்டிரோன் இருக்கிற மேனா வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வர்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நெவர்ஸ்.